நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு எப்போ வரும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்தாச்சு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதனால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பத்திரிக்கை செய்தி அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட நிறைய மாவட்டங்களில் இது செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா என்ன எலிஜிபிலிட்டி அந்த எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகங்களில் இன சுழற்சி வாரியாக தகவல் பலகையில் ஒட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அந்தந்த வட்டார அலுவலகத்தில் தகவல் பலகையில் ஒட்டுவாங்க, எவ்வளோ நம்மளுடைய இடஒதுக்கீடு இருக்குது, பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பணியிடங்கள் வேக்கன்சி டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ உங்கள் மாவட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடம் தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வாறு பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ஊதியம் வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக பே ஸ்கேலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த மாதிரி அந்த ஜாப் நேச்சர் எப்படி நம்ம வேலை செய்வோம் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வயது வரம்பு. இப்பணிக்கு 21 வயது முதல் 40 வயதுடைய பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏஜ் என்ன பார்த்தோன்னா 21லேருந்து 40 இருக்கணும். வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியின் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா என்ன அவங்களுக்கு ஏஜ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வயது வரம்பில் 21 முதல் 40 வரை பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 40 பழங்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20லேருந்து 40 வயது விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம், இல்லை தேர்ச்சி பெற்றிருக்க ஏதாவது தோல்வியாக இருக்கலாம், தேர்ச்சி பெற்றிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழில் சரளமாக பேசணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நியமனம் கோரும் மையத்திற்குள் விண்ணப்பதாரின் குடியிருப்புக்கு இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராம போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இத்தனை டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே கம்பல்சரியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், 10th பாஸ் ஃபெயில் யார் வேணால் அப்ளை பண்ணலாம், தமிழ் சரளமாக தெரியணும், நியமனம் கோருறவங்க 3 கிலோமீட்டருக்கு அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக. வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட அங்கன்வாடி வேலை இருக்குல்ல, ஸோ அதில் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் நீங்கள் கேட்டிருந்தீங்க. பட் அதுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ரிப்ளை பண்ணி இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷனே மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு கிளியராக இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் அவங்க டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்க சொல்லியாச்சு. பட் இதில் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துடலாம். மாற்றுத்திறனாளிகள் ஒதுக்கீட்டில் 4% இடஒதுக்கீடு. கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா குறைவான பார்வை திறன், மூக்கு கண்ணாடி மூலம் பார்வை சரி செய்யப்பட்டது அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். காது கேளாதோர், கருவி பொருத்தப்பட்டவர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குள்ளத்தன்மை கொண்டவர் அவங்களும் அப்ளை பண்ணலாம். உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால் மட்டும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த குறைபாடெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வேறு யார் பண்ணலாம் அப்படின்னா குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40% கைகளில் முழு செயல்பாட்டு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது. திரவ வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டவர், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு தராங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக நிறைய ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. காலி இடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை
தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் வேலை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலான ஒரு ப்ரொசீஜர்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளும் வந்து கொடுத்துருக்காங்க 30/4/2025. இந்த மந்த் 30 வரைக்கும் தான் மாலை 5:45 மணி வரை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெறப்படும் விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத அந்த டைம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க மோஸ்ட்லி நேரடியாக எதுவுமே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை நான் வேறு இடத்துல இருக்கேன், இல்லை அங்கே இல்லை, இப்போதைக்கு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஏதோ போஸ்ட்லேயோ வேறு எதாவது அமிச்சிங்க அப்படின்னா அதுக்கான கண்டிஷனையும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய சான்றிதழ்களின் நகல்கள், அதாவது என்ன ஜெராக்ஸில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துடலாம். பள்ளி மாற்று சான்றிதழ், நம்ம டிசி வச்சுருப்போம்ல, ஸோ அது எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ், நம்ம எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு, இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் அதாவது விடோ சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க, மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சான்றிதழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இருப்பின் அதற்கான சான்றிதழ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜெராக்ஸாக திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமானது சொல்லியிருந்தால அது என்ன அப்படின்னா, அஞ்சல் துறையின் மூலம் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் காலதாமதங்களுக்கு துறை பொறுப்பேற்காது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இல்லை, நான் கொரியர் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக அந்த துறை பொறுப்பாகாது, ஒருவேளை அது லேட் ஆச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா தகுதியாக இருக்கிறவங்கள மட்டும்தான் அவங்க வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேர்முக தேர்வின் போது அசல் சான்றிதழ் கலந்து கொள்ள வேண்டும், அதாவது ஒரிஜினல் கொண்டு போய் நேர்முக தேர்வில் நம்ம கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, ஒருத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா வேறு அலுவலகங்களிலோ மற்ற அலுவலகங்களிலோ அளிக்கப்படும் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. உரிய சான்றிதழ்கள் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க டீட்டெயிலாக. காரணம் ஏதும் குறிப்பிடாமல் நியமன அறிவிக்கையின் ரத்து செய்வதற்கும் திரும்ப பெறுவதற்கும் திருத்துவதற்கும் கேடு தேதியினை நீட்டிப்பதற்கும் மாவட்ட ஆட்சியருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி யார் இதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களோ ஸோ அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறது. ஸோ இது எப்படி நம்ம வந்து என்னென்ன கொடுக்கணும், நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றது கிளியராக வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பெயர், தந்தை ஆர் கணவரோட பெயர், கைபேசி எண், இருப்பிட முகவரி என்ன, உங்கள் குடும்ப அட்டையில் இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பிறந்த தேதி, ஜாதி, உட்பிரிவு, மாற்றுத்திறனாளியா இல்லையா, விதவையா, கணவரால் கைப்பட்டவர் ஆமா இல்லையா, பணியிடம் கோரும் மையம், அந்த பள்ளியோட பேர் என்ன அப்படின்றது எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்புறம் நாள் இடம் என்ன அப்படின்றத போட்டுட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இணைப்புன்னு ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லிட்டோம். பள்ளி மாற்று சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கணும். ஒருவேளை மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் இதில் இணைக்கப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி எல்லாமே வந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அலுவலகத்தில் போய் நீங்கள் கொடுக்கணும். ஸோ எந்த அலுவலகம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முக்கான அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் என்கிட்ட வரல. ஸோ அந்த அட்ரஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அங்கன்வாடி வேலையை போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து செப்பரேட்டாக குறிப்பிட்டு ஒரு தனி பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலயமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அந்த அட்ரஸ் வந்து வச்சு ஃபார்ம் எதுவும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த சத்துணவில் வந்து இன்னும் அந்த ரிலீஸ் பண்ணலை அந்த அட்ரஸ்க்கானது. ஸோ நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த ஒப்புகை சீட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஒப்புகை சீட்டில் அவங்களா ஃபில் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. அவங்க ஃபில் பண்ணி அவங்க சைன் போட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க, நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.